வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றியடைந்ததை தொடர்ந்து பட்ஜெட் தாக்கலும் அறிவித்தது. குறிப்பாக தமிழகத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கவில்லை என்று தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற மக்களவை கூட்டத்தொடரில் ராசா அவர்கள் ஆளும் கட்சியை எதிர்த்து கேள்வி ஒன்றை கேட்டுள்ளார். அதிலும் குறிப்பாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் பாஜக ஆட்சி அமைத்து 3வது முறை ஆகிவிட்டது. ஆனாலும் எங்களது மதுரையில் ஒரே ஒரு செங்கலை மட்டும்தான் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியிருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கிறது என்றும் மத்திய அரசு தமிழக மக்களுக்கு வஞ்சகத்தை திணிக்கிறது என்றும் ராசா அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா அவர்கள் கூறுகையில், தமிழகத்திற்கு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இந்த பட்ஜெட் தாக்கலில் கூடுதல் நிதி ஒதுக்காதது உண்மைதான். ஆனால் அதற்கான வேலைகள் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் மும்முரமாக அதற்கான நிதியை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. முதல் தவணையாக 130 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு ஒரு செங்கல் மட்டும்தான் நட்டிருக்கிறீர்கள் என்றால் மீதம் உள்ள பணம் எங்கே? தற்பொழுது 130 கோடி பணத்திற்கான இடம் கட்டுவதற்கான ஒட்டுமொத்தமாக ஊழல் செய்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கூடுதல் நிதியை கேட்டால் எப்படி முழுமையாக கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் என்ற ஒரு கேள்வியையும் JP நட்டா அவர்கள் கூறியிருக்கிறார். அதாவது தமிழகத்தில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படுவதற்கான பல்வேறு பிரச்சனைகள் எழுந்த போதிலும் தமிழக அரசு விடாமுயற்சியாக மத்திய அரசிடம் பணத்தை கேட்டு வந்தது. கிட்டத்தட்ட முதல் தவணையாக 180 கோடி வழங்கியிருந்தது. ஆனால் அதற்கான பூஜை மட்டும்தான் தமிழக அரசு சார்பாக போடப்பட்டிருந்தது. ஆனாலும் தற்பொழுது 130 கோடிக்கு கணக்கு என்னாச்சு என்று தற்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் கேட்டிருப்பது பேரு அதிர்ச்சியே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டுள்ளது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இந்த கேள்விற்கு பதில் வித்தியாசமாக வந்ததன் காரணமாக என்ன சொல்வதென்று தெரியாமல் பேரதிர்ச்சி அடைந்திருக்கிறார் ராசா அவர்கள். உடனடியாக JP நட்டா அவர்கள் கேட்ட கேள்விற்கு பதில் சொல்ல முடியாமல் வெளிநடப்பு செய்தது. மீண்டும் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கலாமா, ஒதுக்கினால் சரியான முறையில் அவர்கள் செலவழிப்பார்களா அல்லது ஊழல் செய்வார்களா என்ற பல்வேறு விதமான கேள்விகளும் இதன் மூலமாக எழுப்பப்படுகிறது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை சிக்கலில் தற்பொழுது புதிய சிக்கலாக இது பார்க்கப்படுகிறது. முதல் தவணைக்கான செலவினங்கள் செய்ததற்கான ஆதாரத்துடன் நீங்கள் அடுத்த நிதியை கேளுங்கள் என்று JP நட்டா அவர்கள் கூறியிருப்பது எய்ம்ஸ் மருத்துவமனை இனிமேல் கட்ட முடியாது என்பதற்கு திமுக செய்த மோசடித்தனம்தான் காரணம் என்றும் தற்பொழுது செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.